அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. என்ன பெரியமா? இந்த அரவிந்த் தம்பி ஏதோ வீடியோ அனுப்பிருக்காரு புள்ள. வீடியோவா? ஏய் குசும்பி குசும்பி, ஏய் பாத்தியா ஆர்வம்? இரு இரு, இந்த பாரு. ஆத்தி, இங்க பாரு. இந்த அம்மன் அருளால உங்க குடும்பத்தோட எப்போதும் நீங்க சந்தோஷமா வாழுவீங்க தம்பி. தேங்க்ஸ்பா. ஐயோ, அப்பா பாத்தியா உன் புருஷன? உள்ளுக்குள்ள அம்புட்டு லவ் வச்சுக்கிட்டு அத காட்டுறதுல உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? நான் என்ன பண்ண? ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு லவ் இருக்குல்ல, அத மனசு விட்டு பேசிக்க வேண்டியதானே? சரி சரி, இப்ப வாச்சா அவர் உன்னை லவ் பண்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டியா? பெரியமா, அத கொஞ்சம் ப்ளே பண்ணுங்களேன். அட, இத நான் உனக்கு அனுப்பி விடுறேன். நீ உன் புருஷனை விடி விடிய பார்த்து ரசிச்சுக்கிட்டே இரு. போங்க பெரியமா, எந்த கோயில்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த கோயிலே உன் புருஷன் தானே. இங்க பாரு புள்ள, உன் மேல இருக்கிற உன் புருஷனோட லவ்வ தெரிஞ்சுக்க உனக்கு இன்னொரு சான்ஸ். தாலி காத்தம்மன் கோயிலுக்கு நேராவே போ. இப்பவே இல்ல, கரெக்டா 5 மணிக்கு போ. 5 மணிக்கா? நுனி நாக்குல 5 மணிக்கா அப்படின்னு கேக்குற? ஆனா நீ 3 மணிக்கே அங்க போய் உட்கார்ந்து பண்ண எனக்கு நல்லாவே தெரியும். எங்க போறது? ஏய், அந்த நாடி ஜோசியர் சொன்ன மாதிரி உன் புருஷன் தாலி வாங்கிட்டு வந்து சாமிக்கு படைக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாரு. பண்ணுவாரா பெரியமா? பொதுவா அந்த நேரம் தான் மீட்டிங்லாம் இருக்கும்னு சொல்லுவாரு. மீட்டிங் கிடக்குது மீட்டிங். பொண்டாட்டி உசுர விட அதுவா முக்கியம்? அப்படியே மாப்பிள்ள தம்பி டான்னு கோயிலுக்கு போய் தாலியோட நிப்பாரு பாரு. இப்படியே போய் அவர் முன்னாடி நின்னுடாத. தாலிய திரும்பவும் உன் கழுத்திலே கட்டிட போறாரு. சாமிக்கு காணிக்காது. நான்லாம் போக மாட்டேன். பாப்போம் பாப்போம் பாப்போம். இத பாரு புள்ள, மாப்பிள்ள தம்பி உன் மேல கண்மூடித்தனமான லவ் வச்சிருக்காரு. அது மட்டும் நிஜம். நீ புரிஞ்சுக்க மறமாட்ட. அதுதான் நிஜம். அம்புட்டுதான் சொல்லிட்டேன். மாப்பிள்ள தம்பிக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? அக்காக்கார் எப்படிப்பட்டவன்னு அவருக்கு தெரியும். அவர் எனக்காக பண்றதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அவர் அன்னதானம் செய்யணும்னு ஆசைப்பட்டாரே, பேசாம நம்ம சமைச்சிருவோமா? ஐயோ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. அவர் எப்படியும் செய்வாரு. இங்க பாரு. ஐயோ, ஏய், அந்த நாடி ஜோசியர் சொன்ன மாதிரி உன் புருஷன் தாலி வாங்கிட்டு வந்து சாமிக்கு படைக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாரு. ரஞ்சி, முதல்ல பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வை. யாரோடது? நம்ம 2 பேரோடது தான். எதுக்கு? எங்க போறோம்? எங்க போறோமா? இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போக வேண்டியதான். மல்லியும் அன்னபூர்ணியும் நம்மள கழுத்தோட சேர்த்து அடிச்சு வெளியில துரத்துற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. நான் பேசாம கனடாக்கே போயிடுறேன். நீ உன் அம்மா வீட்டுக்கே போயிடு. ராஜிமா, இப்ப ஏன் அப்படி சொல்றீங்க? நடக்கிறத வந்து சொல்றேன். அதுக்கு நம்ம என்ன பண்றது? நீங்க தானே ஏதாவது செய்யணும். இவ ஏண்டி இப்படி மாறிட்டான்? எப்போ எந்த பக்கம் போறானே தெரிய மாட்டேங்குதே. வெண்பா நம்ம கிட்டதான் இருக்கணும்னு கோர்ட் ஆர்டர் வந்ததும் அவளை அடிச்சு துரத்துவான்னு பார்த்தா
இப்பதான் என்னமோ அவன் மேல ரொம்ப பாசத்தை காட்டி அலைறான். அவனுக்கு என்னதான் ஆச்சுன்னே புரியலையே. இவ்வளவு பண்ணவரு அந்த மல்லியும் அன்னபூர்ணியும் எதிர்பார்க்கிற மாதிரி மாமா தாலி வாங்கி கோவில்ல காணிக்கையா வச்சிருவாரோன்னு தான் தோணுது. நாம தான் மாமாவை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுக்கு நான் எதுக்கு? நீ மட்டும் போதும். சரி, வேற ஏதாச்சும் செய்யணுமா? ஒரு பொக்கே வாங்கிட்டு போ. உன் மாமா தாலி வாங்கிட்டு வருவான். அவன் அந்த தாலியை படைச்ச உடனே மல்லிக்கு பொக்கே கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு வா. ராஜிமா, இங்க பாரு, என்ன டென்ஷன் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா கேளு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே மல்லி என்ன பண்றா, எங்க போறா, அவளோட அடுத்த மூவி என்னங்கிறது எல்லாமே எனக்கு தெரியணும். இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்ம 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுருவா அந்த மல்லி. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நான் கோவிலுக்கு போய் பார்த்துட்டு அப்டேட் பண்றேன். மல்லி, நீ மிஞ்சி போயிட்டு இருக்க. உனக்கு வைக்கிற ஒரு எண்டு காடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.